ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தள்ளப்பட்ட கல். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுகிறவங்க ஆகாதுன்னு தள்ளப்பட்ட அறக்கல்லாம் பாருங்க, லாஸ்ட் பினிஷிங் வேலைக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. மூளைக்கு பயன்படுத்துற ஒரு கல்லு தான் அறக்கல்லு. அப்படிப்பட்ட பாருங்க, உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறவங்கள பாருங்க, நீங்க வேணான்னு தள்ளப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்த போகிறார். அவர் பாருங்க, பில்டிங்க்கு முதன்மையான கல் எதுன்னு பாத்தீங்கன்னா, மூளையில பினிஷிங்கா கட்டுறதுக்கு லாஸ்ட்ல அறக்கல்லை எடுத்து பினிஷ் பண்ணுவாங்க. பினிஷ் பண்ணிட்டு பாருங்க, அந்த மூளையில யாருமே வீட்டுக்கு போன உடனே பாருங்க, அந்த கார்னர்ல எல்லாருக்குமே ஒரு பினிஷிங் ஒர்க் நமக்கு கிளியரா தெரியும். மீதியெல்லாம் நடுவுல இருக்கிற ஒர்க்ல கொஞ்சம் பெண்டா இருந்தா நமக்கு தெரியாது, ஆனா நடுவுல இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, மூளையில பார்க்கும்போது பினிஷிங்கா சில பில்டிங்லாம் பாருங்க, எல்ஐசி பில்டிங் ஆகட்டும், இல்ல பெரிய பெரிய இன்னைக்கு நவீன முறையில கட்டக்கூடிய பில்டிங் ஆகட்டும், நீட்டா மேல கொண்டு போய் கட்டிடுறாங்க, உயரமா வானத்து வரைக்கும் எட்டுற வரைக்கும். ஆனா அந்த பில்டிங் பாருங்க, அந்த மூளையில அவ்வளோ ஒரு பினிஷிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா எப்படி இந்த பினிஷிங் வருது? அந்த அறக்கல்லு தாங்க. அந்த அறக்கல்ல கொண்டு போயிட்டு அந்த மூளையில வச்சு வச்சு கட்டி பாருங்க, அந்த பினிஷிங்க கொண்டு வர்ற மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்தா ஆண்டவர் உங்களை வச்சுதான் இந்த உலகத்துக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, சிலுவையில அவர் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தார். அவர் யாருக்காவது கெட்டது நினைச்சாரா? இல்லையே. அவர் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுட்டு பாருங்க, கடைசியில எல்லாராலையும் கைவிடப்பட்டார். கூட இருந்த சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க. பிதாவான தேவன் கைவிட்டுட்டாரு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்து ஜனத்துக்காக, ஜனம் செஞ்ச பாவத்துக்காக தன்னுடைய பிள்ளையை அனுப்புகிறார். பிள்ளையை அனுப்பி அந்த பாவ நிவர்த்தியை செய்ய தன்னுடைய ஒரே குமாரனை 3 யோவான்ல பாருங்க, யோவான் 3:16 பார்க்கிறோம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அன்பு கூர்ந்ததுனால கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி இயேசு சிலுவையில துடிக்கிறார். அந்த நேரத்துல அவர் பிதாவை அழைக்கிறார். பிதாவே கைவிட்டுறாருங்க. தன்னுடைய ஒரே ஒரு குழந்தைய அவர் கைவிடுற சூழ்நிலை என்னன்னா, நம்ம மீது வைத்த அன்பு, நம்ம மீது வைத்த கரிசனை. தள்ளப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம். அந்த தள்ளப்பட்ட நிலையில இருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அவர் பாருங்க தள்ளி விடுறார் இந்த உலகத்துல. அவர் கைவிடப்படுகிறார். அப்போ யாராவது கைவிடப்பட்டிருக்கோம், நான் தள்ளப்பட்டிருக்கிற நிலையில இருக்கேன்னு நீங்க நினைச்சா ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை பாருங்க, தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. இது எப்படி ஆயிற்று? ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடக்கும். உங்க வாழ்க்கையில இனி நடக்க போகிற காரியங்கள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா தேவன் இனி இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை வல்லமையா பயன்படுத்த போகிறார். எங்கெங்க பயன்படுத்துறாரு? ஒரே பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனையின் மத்தியில தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கிதியோன் பாருங்க, அவன் பிரச்சனையில இருந்தான். ஆனா கிதியோனுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சது யாரு? ஒரு பயந்தாங்கோலியான மனுஷன் அற்புதங்களை செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு குழியில தள்ளப்பட்டு பாருங்க, எகிப்தியருக்கு விற்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் அந்த இடத்துல பிரதம மந்திரியா மாத்துறாரு. அப்போ தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற மனிதர்களுக்கு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன்க. அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல உண்டோ அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். இந்த உலகத்துல அவரால் செய்ய முடியாத காரியம்னு ஒண்ணுமே இல்லை. அவரால் முடியாது, இதை என்னால செய்ய முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு பைபிள்ல பார்க்கிறோமா? இல்லையே. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ தள்ளப்பட்டிருக்கிறோம். தள்ளப்பட்ட கல்லா இருக்கீங்களா? தள்ளப்பட்ட வாழ்க்கையா இருக்கா? தள்ளப்பட்ட பிசினஸா இருக்கா? தள்ளப்பட்ட எல்லா சூழ்நிலையிலையும் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களை இனி ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாக, நீங்க இல்லைன்னா அந்த இடத்துல பிசினஸ் நடக்காது, நீங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது, நீங்க இல்லைன்னா பாருங்க அந்த குடும்பமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை வைத்து அந்த குடும்பத்தை கட்டுகிறவராகவும் பிசினஸை நடத்துகிறவராகவும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் உங்களை வல்லமை
வல்லமையாக பயன்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட நேரத்துல இருக்கிற நீங்க சோர்ந்து போகாமல் வாழ்க்கையில ஒவ்வொரு வேலையிலையும் தேவன் தள்ளப்பட்டவர்களை பயன்படுத்திய விதத்தை நீங்க வாசிக்கணும். வாசித்து அதை விசுவாசித்து தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி செய்வார் என்று நீங்க உங்க இருதயபூர்வமாக நீங்க நம்புறது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில நாளைக்கே நடந்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்கோட இருங்க. நிச்சயமாக தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிற இன்றைக்கு பாருங்க, இருக்கிற மனிதர்கள் அநேக பேர் இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, தள்ளப்பட்ட கல் என்று பார்த்தோம். இயேசு கூட உலகத்துல ஆண்டவரே கடைசியில சிலுவையில பார்க்கும்போது அவரை காப்பாத்த யாருமே இல்ல, கடவுள் அவரையே காப்பாத்த யாரும் இல்ல, அவர் தான் வந்து என்னை காப்பாத்த போறாரா அப்படின்னு சொல்லி சிலுவையை பார்த்து ஏளனமாய் சில பேர் பேசினது உண்டு. ஆனாலும் அந்த சிலுவை சின்னம் கூட அன்னைக்கு யூதர்கள் மத்தியில ஒரு அவமான சின்னமாக காணப்பட்டுச்சு. ஆனா அந்த அவமான சின்னத்தை தேவன் இன்னைக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று புகழும்படியாக அந்த சிலுவையை இன்னைக்கு பெருமை பாராட்டும்படியாக அந்த சிலுவையை நீங்க மாத்தினதே அந்த சிலுவை பாடுகள் தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்க பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம்ன்றது பெரிய விஷயம் இல்லப்பா. ஆனா எங்க வாழ்க்கையை நீங்க உயர்த்த போகிறீங்கன்றது நிச்சயமானது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு நீங்க சொல்றீங்க. எங்க வாழ்க்கை உங்க கையில ஒரு வரைபடமாக இருக்கிறது. அந்த வரைபடத்தை வைத்து நீங்க எங்களை வழிகாட்டி எங்களை நடத்த போகிறீங்கன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிற சுவாமி. எங்களை எல்லா சூழ்நிலையிலும் இருந்து ஆண்டவரை எங்களை விடுவிக்கிற தேவன் எங்க கூட இருக்கிறீங்க. நாங்க தள்ளப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மனுஷனால் அவமதிக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டு போயிருக்கலாம். ஆனாலும் எங்களை உயர்த்த ஒருவர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் தூக்கி எடுத்து அவர்களை ஆண்டவரே உயரே உன்னதத்துல பறக்க செய்ய ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தேவன் என்று அவர்களுக்கு உணர்த்தும்படியான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில இன்னையிலிருந்து நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.